அதில் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்னு பைபிள் வேற. நம்ம கவிதா ஜவகர் எங்க ஏழைக்கு இறங்குகிறதுன்றதுக்கு பேரு பக்தியா தொண்டாங்க? அந்த அணியே என்ன செய்யுது? அது ஒரு தடவை இறங்குறது இல்ல, தொடர்ந்து இறங்குறானான்னு. அதான் பாரதி மேடம் அதான் சொன்னாங்க. தொண்டு என்பது தொடர்ந்து செய்வது. என்னென்ன தொண்டு பத்தி இருக்கோ அத்தனையும் பாரதி மேடம் சொன்னாங்க. இப்ப பக்தி என்பது விட்டு விட்டு செய்வதா? இல்லைங்க, எனக்கு புரியலை. நீங்க ஏதாவது சொல்லுங்கய்யா. இல்ல, அதுவும் தொடர்ந்து செய்யறது தான். நான் நேற்று பக்தன், இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டிருக்கிறேன், நாளைக்கு திரும்பவும் பக்தன் ஆவேன். ஏமா அதுவும் தொடர்ந்து தானமா செய்யணும். தொண்டு செய்யறவன் மட்டும் தொடர்ந்து செய்யணும்னா நான் என்ன இப்ப வீட்டு வாசல்ல விட்டுட்டு போய் தெருவையே சுத்தம் பண்ணிட்டு இருக்க முடியுமா? நோக்கம் என்ன? அவன் இதயத்தில் என்ன நோக்கம்? எவன் ஒருவன் சிரமப்படுகிறானோ பக்கத்து இருப்பவன் துன்பம் தன்னை பார்க்க பொறாதவன் புண்ணியமூர்த்தின்னு சொன்னான்ல பாரதி. அதுதான் தொண்டு. அப்புறம் கவிதா, தமிழ்த்தாயின் மேல் பக்தி கொண்டவர் நடுவர். தமிழ்த்தாயின் மேல் பக்தி கொண்ட நடுவர் தமிழ்த்தாய்க்கு கோயில் கட்டியா கூப்பிட்டாரு இல்லையா? அப்படியாவது கட்டினாருன்னா கட்ட விடுவானா? இல்ல, எனக்கு கிடைக்கிற கஞ்சியும் கிடைக்க விடாம ஆகிறாதீங்க. இல்லை, அது என்ன, அவர் தமிழ் தொண்டு செய்கிறாரு கஷ்டப்பட்டு. தமிழ்த்தாயின் மேல் பக்தி கொண்டவர்